பழையனூர் அங்காளியே மாக்காளி திருசூனே அம்மா ஆடி அம்மா எங்கள் குலகாக்கும் தேவி அம்மா அம்மா தாயே அம்மா சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சிங்கரத தேரேறி தாயே அம்மா உமா உமாவா உமாங்கடா சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சிங்கரத தேரேறி உமா மறக்க நீ ஓடோடி வருபவளே அம்மம்மா அந்தரிய சுந்தரியே அம்மா காளையீஸ்வரியே தாயே அந்தரிய சுந்தரியே என்ற அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மட்டையனூர் அங்காளியே காக்காளி திருசூலியே அம்மா ஆலய வாசலிலே உனக்கு அலங்கார தோரணமாம் ஆமா அகிலாண்ட ஈஸ்வரிக்கு செங்குழியில் அபிஷேக பூஜைகளாம் ஆமாம்மா ஆடி வரும் தேரினிலே அம்மா சென்று வரும் மாரியம்மா ஆயிரம் கண் கொண்டவளே எங்க அங்காள ஈஸ்வரியே திருவிளக்கு ஒளியினிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா அம்மா தாயே விளக்கு ஒளியினிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கு ஒளியினிலே தாயே மக்கள் குறை தீர்த்திடம்மா அம்மா மாங்கல்யம் காத்திடம்மா ஆமாம்மா மக்களும் தீர்த்திடம்மா தாயே மாங்கல்யம் காத்திடம்மா அம்மா. இந்த மக்கள் பஞ்சம் தீர்த்திடம்மா ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாக்காளி திருசூலியே அம்மா நீ சொல்ல பாடியம்மா எந்த குலகாக்கும் தேவியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூலியே மலையனூர் அங்காளியே தாயே மகமாயி ஆத்தமார்களே ஆர்வர்களே அப்பா அப்பா வாய தொடக்காத பயமா இருக்கு ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே ஆத்தா ஆத்தா ஆத்தாமார்களே அருமை சுகர்களே ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே புத்து நடக்கும் போது நீங்க குடும்ப கதையை பேசக்கூடாது புத்து நடக்கும் போது நீங்க குடும்ப கதையை பேசக்கூடாது பொட்டாக்கு பின்னாலே போகக்கூடாது கிட்ட கிட்ட பொத்துக்கிட்டு பார்க்க கூடாது பொட்டாய்க்கு பின்னாலே போகக்கூடாது நீங்க படுதாவை தூக்கி போட்டு பார்க்க கூடாது ஆத்தாமார்களே அருமை சுகர்களே ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே ஆத்தா 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 எந்த ஆத்தாவை கூப்பிடுற நீ நாத்தாளத்துல ஓத்தாங்கிறான் சொல்லாத நானும் ஆத்தானு சொன்னேன் கூட்டு கட்டி பார்த்தா ஆத்தாங்கிறது வேறு தாத்தாங்கிறது வேறு அவரை பாரு மாவட்ட கலெக்டர் அவர்தானே அவரு அவன் மூஞ்ச பத்தி என் பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி அழகா பத்தியா அம்மா அழகா இருக்கா அவன் மூஞ்சில தவக்கலை கூட கொண்டு இருக்கிறது அவக்கலையா வணக்கம் மச்சாங்கிறாரா மீன் தப்ப ஞாபகத்தில் இருக்கும் போல இருக்கு சரிதான் ஆத்தாமார்களே அருமை சுகதர்களே ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே கூத்து நடக்கும் போது நீங்க குடும்ப கதையை பேசக்கூடாது கூத்து நடக்கும் போது நீங்க குடும்ப கதையை பேசக்கூடாது மனப்பார மனமதுரே மனப்பார மனமதுரே பந்தயத்தில் ஓடி இருப்பார் வெள்ள குதிரை மனப்பார இங்கு பவனார் அடிக்கும் ஆண்டி மடத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்
ரமேஷ் வாயன் அண்ணா அவர்களை பாராட்டி ரமேஷ் மேடைக்கு கூட்டி கட்சி பார்த்தா எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போனா கூட போனா அந்த செங்குழி அப்படி சொன்னாதான் அந்த மக்கள் கூட்டம் மட்டும் இல்லாம அந்த அன்பை பார்க்கக்கூடிய ஒரே ஊர் செங்குழி மட்டும்தான். அந்த செங்குழி இருக்குல்ல, அந்த செங்குழி அப்படியே ரெண்டா பிரிச்சு பாரு. எப்படி? செம்மை எதா இருந்தாலும் பிரிச்சு பார்க்கணும். நீங்க சொல்றது புரியுது. செம்மை கூட்டல் குழி, செம்மையான குழி, உண்மை வளமை வாய்ந்த குழி, கண்டிப்பாக செங்குழி. அது இன்னொன்னு சேர்த்துக்கலாம். என்னது? அன்பை செலுத்தக்கூடிய குழி செங்குழி. உண்மை உண்மை உண்மை. அப்படியேப்பட்ட இந்த செங்குழியிலே உண்மையிலேயே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஏஜென்ட்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த செங்குழி ஏஜென்ட்கள் மாதிரி பார்க்கவே முடியாதுப்பா. உண்மைதானே உண்மைதானே. ஒரு ஃபேன் வேணும்னு கேட்டோம், அவ்வளவுதான். எங்க போனாங்களோ ஏது போனாங்களோ தெரியலையா. கடையில போய் வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கடையில வச்சு டெஸ்ட் பாக்குறப்ப ஃபேன் ஓடுச்சு. மெனக்கிட்டு பாவம் 50 கிலோ இருக்கும் அந்த ஃபேனோட வெயிட். தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு 2 பேரும் கொண்டாந்து வச்சு இறக்கி வச்சு நான் படுத்திருக்கிற இடத்துல பின்ன சொருவி போடுறாங்க, ஃபேன் ஓடல. அவங்கள சொல்லி என்ன பண்றது? அவங்க மேல தப்பு கிடையாது. காரணம் வோல்டேஜ் கம்மி. ஆமா, அதனால ஓடல. உண்மையிலேயே நீங்க பவர் கம்மி நீங்க சொல்றீங்க. ஆமா. ஏன் முன்னாடி சொல்றா என்ன மச்சான், நம்ம வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம், வாடகை வீட்டுல குடியிருக்கோம். ஆமா. பக்கத்து வீட்டுக்காரி கரண்ட் இருக்கிறால அவன் தப்பா நினைக்கிறான். உண்மையிலேயே கம்மி தான். யாரு புரிஞ்சுக்கிறாங்க? தப்பு. இங்க பாரு, நாடகம் நடந்துக்கு மல்ல கொடுத்து ராக்கெட் விடுறாரு பாரு. அவரு வேலை விட்டு நாராயண பல்ல கட்டுறாரு போட்டிருக்கு. நாராயண பல்ல காட்டி கொண்டிருக்கிறார். அதனால மனப்பாற மனமதுரே பந்தயத்தில் ஓடுது பார் வெள்ள குதிரை. மனப்பாற மனமதுரே மனப்பாற மனமதுரே ஓடுது பார் வெள்ள குதிரை. மனப்பாற மனமதுரே கதையில வைக்கிற பாரு கலரு 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 வைக்கிற பொண்ணு பேரு மலரு 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 வைக்கிற கலரு வேணுமா? கலரு வைக்கிற கலரு வேணுமா? மனப்பாற மனமதுரே ஓடுது பாரு வெள்ள குதிரை. மனப்பாற மனமதுரே கதையில வைக்கிற பாரு பண்ணு திங்கிற பண்ணு. அந்த பண்ணு வைக்கிற பொண்ணு பேரு கிண்ணி கிண்ணி. கிண்ணி வைக்கிற பண்ணு வேணுமா? இல்ல பண்ணு வைக்கிற கிண்ணி வேணுமா? மனப்பாற மனமதுரே அந்த புள்ளகாரி எத்தனை தட்டு நீ செட்டியால கட்டி பாரு எத்தனை தட்டு. அப்பாத்த புள்ளகாரி எத்தனை துட்டு நீ செட்டியால கட்டி பாரு எத்தனை துட்டு. ஏமாச்சா உனக்கு சட்டம் இல்லையா? ரொம்ப புழுக்கத்தில் வந்து எடுத்துக்க போடுறதுக்கு ஒரே புழுக்கமா இருக்குன்னா வேர்க்குதுப்பா. அப்படித்தான் இருக்கும். அத்தாத்த புள்ளகாரி எத்தனை தட்டு நீ செட்டியால கட்டி பாரு எத்தனை தட்டு. புள்ளகாரி எத்தனை தொட்டு நீ செட்டியால கட்டி பாரு எத்தனை தொட்டு. அந்த ரோட்டோர வெட்டிக்காரி அண்ணமோ ராஜா நீ ரோஜாப்பி சிட்டிக்காரி அண்ணமோ ராஜா. ரோட்டோர வெட்டிக்காரி அண்ணமோ ராஜா ரோஜாப்பி சிட்டிக்காரி அண்ணமோ ராஜா. அந்த வாழ வயசுக்காரி அண்ணமோ ராஜா நீ வலது பக்கம் கொண்டக்காரி அண்ணமோ ராஜா. வாழ அண்ணமோ ராஜா கொண்டக்காரி அண்ணமோ ராஜா. ஆத்தா 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 தகிர்தா ஆத்தா 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 தகிர்தா 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 தகிர்தா. ஏன் திரும்பி பாக்குற? இல்ல மிருதங்க வாசிக்கிறாரு இல்ல பார்த்தா என்ன அவன் மூஞ்ச போடுற பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி. சரி இரு இரு வர தம்பியோளவெல்லாம் பார்த்துட்டு என் பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி இருக்குன்னா அப்ப அவன் பொண்டாட்டி மூஞ்சி கலர் கலரா இருக்குமா? அவன் முகமே நாம வரக்கூடாதுன்றத மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு. நரசிம்ம அவதாரமோ? ஆனா ஏன் சொல்றது கேட்டீங்கன்னா இந்த மிருதங்க வாசிக்கிறார் அண்ணன். ஆமா, அவருக்கு எனக்கு ரொம்ப தகராறு நடந்துகிட்டு இருக்கு. என்ன என்ன தகராறு? வண்டி தகராறா? ஐயோ அது கிடையாதுங்க. இல்ல நில தகராறா? அது இல்ல, அதுதான் இல்ல. இல்ல துணிமணி தகராறா? அந்த பிரச்சனை இல்லப்பா. ஏப்பா நீ அங்க போற? சரி, இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல போக வேண்டியதில்லை. சரி, அவருக்கு எனக்கு என்ன தகராறுன்னா நான் வாயால சொல்லக்கூடிய வார்த்தையை வாயால சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் மிருகத்தால் அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டாருன்னா அவருக்கு எனக்கு ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி? அப்படி நான் தோச்சனை வச்சுக்க எல்லாரும் பணம் கட்டுவாங்க, 5000 10,000 பணம் கட்டணும். ஆமா, நானும் அப்படி கிடையாது. எங்க இருந்து இருக்கிறத கட்டிட வேண்டியதானே? என்ன சொன்னீங்க? எல்லாம் மணிக்கு சொல்றது புரியுது. அந்த இடத்துக்கு நான் போடல. எப்படி இருந்தாலும் 10,000 பணம் தேவையில்லை. அப்படி நான் தோத்துட்டேன்னா ஏன் பொண்டாட்டியே மிருதங்கத்தை விடுறேன். அப்படி அவர் தோத்துட்டு அவரு பொண்டாட்டி என்கிட்ட விட்டுற வேண்டியது. அது சரிப்பட்டு வராதுப்பா. பொண்டாட்டி வயசு என்ன இருக்கு? 90 இருக்கும். என் பொண்டாட்டி 30 வயசு ஆகுது, 90 தான்.
என் முன்னாடி 60 வயசு ஆகுது. பிரச்சனை இல்லை. 6 3 9 90 மொத்தமா வருது. ஆக 9. ஆமா 6 9 நீதான் வயசு சொல்றீங்க. ஆ. கூட்டி கழிச்சு 10 அந்த இடத்துக்கு போக முடியல. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வாக்கியத்தை வாஜே தகிட 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 தா உண்மையிலே சொல்றேன். எத்தனையோ ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா கூட மிருதங்க மட்டும் வாசிக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். மிக சிறப்பான முறையில் சொன்ன அடிச்சாருல்ல. இந்த குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் இவருக்கு நாங்க ஆல்ரவுண்ட் பக்கத்துல போட்டிருக்கோம். அது நாங்க தனியா போற ஊர்ல ஆல்ரவுண்டே கிடையாது. உண்மையிலே பாராட்ட விஷயம். ஏன் சொல்றேன்னா இப்ப இது அடிச்சாருல்ல இரு ஒரு 25 வருஷம் இருக்கும் நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டது. கண்டிப்பா. இப்ப 37 வருஷம் ஆகுது. ஆமாண்ணே. 25 வருஷம் ஒரே குரூப்ல இருந்தோம். ஆமா. ஒரு ஆல்ரவுண்ட் உண்டா? கிடையாது. 2 மைக்கு உண்டா? கண்டிப்பா. ஒரே மைக்கு தான் மிருதங்கத்துக்கு இருக்கும். இப்ப நீங்க சொன்ன உடனே ஒரு முக்கியமான கதை ஞாபகப்படுத்திட்டீங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க மிருதங்கம் அந்த மாதிரி ஆல்ரவுண்ட் கிடையாது சொன்னீங்க பாருங்க. ஆமா. இது போல மை செட் வச்சிருக்கும் போது ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி கடலைத்தான் பார்க்க முடியுமா? முடியாது. கடலைட்டு கிடையாது, தீப்பிலிட்டு கிடையாது. ஆமா. ஆனா 2 மட்டும் இருக்கும் 2 சைட்லயும். என்ன? நாளைக்கு இது 2 குழா 2 குழா மட்டும் இருக்கும் அந்த காலத்துல. ஆறுன்னு. ஆமா, அதுக்கு 6 பேரு. ஆனா காலங்கள் மாற மாற அப்ப அதுக்கு தாண்டி இன்னொன்னு வந்திருக்கு பாருங்க. பாட்டு போடும் போது அந்த தோச்சு பல்ல மண்ணு ஒண்ணு இருக்கும் பாருங்க. ரெக்கார்டு அந்த ரெக்கார்டை வச்சு அந்த முள்ள தூக்கி விட்டுட்டு ஒரு பாட்டு ஒண்ணு ஓடும் பாரு. அப்ப மதுரமலை மாமனியே முருகையா, மதுரமலை மாமனியே முருகையா, வேதவல் காக்கும் வேலையா, மதுரமலை மாமனியே. யார் இழுவையா இருக்கு இது? முதல்ல அந்த முள்ள ஒழுங்கா வச்சு அந்த பாட்டு ஓடும் இல்ல, சுத்தறது அதுக்கு ஸ்பீடு கிடைக்கணும். ஆமா, ஸ்பீடு குறைந்து பத்து வச்சுக்க. அப்படிங்க. ஆனா அப்ப உள்ள காலங்கள் மாற மாற இப்ப கேசட் ஒன்று அந்த காலத்துல அது போய் இப்ப ஒண்ணு கிளம்பி பாரு. பென் டிரைவர் ஒண்ணு கிளம்பி இருக்கு. ஆமா, அதுல எத்தனை பாட்டு எதுவும் சொல்ல முடியாது. நீ அதுல பாட்டை போட்டுவிட்டு திருச்சி மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரலாம். அது மட்டும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு வசதி கேட்டீங்கன்னா அப்போ உள்ள இப்பொழுது காரணம் என்ன? நீ அங்க போற ஒரு முக்கியமான செய்திய என்ன செய்தி ஆகணும் சொல்லு. நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, மூச்சுக்கிட்டே தெரியல. ஆமா, இந்த இடத்துல நம்ம செங்கோயில ஒரு முக்கியமான செய்தி சொல்லி ஆகணும். என்ன தெரியுமா? சொல்லுப்பா. ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் மாலை போட்டிருப்பீங்க. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நீ சரியா உடனே பார்த்து தம்பி, மார்கழி மாதம் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா, நான் என்ன பண்ணிவிட்டேன், சரி நாடகம் முடிச்சு போய் ஒரு ஆடி மாசம் போனோம்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்லிட்டு சரி ஒரு நாடகம் ஒரு 5-6 பேர் மாலை போட்டாங்க. 5-6 பேரு யாரா இருந்து கேளு. நேற்று பபுனு வேஷம் போட்டு நடிச்சு போனவன் சத்தியோட ராசகண்ணு அவனுக்கு மாலை போட்டு விட்டேன். சரி, அவன் குடிக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாலை போட்டு விட்டு, ராமருக்கு ஒரு சேதூர் கணேசருக்கு ஒரு மாலை போட்டு விட்டு அவருக்கு ஒரு மாலை. சரி, இன்னும் ஒரு 3 பேர் ஞாபகம் இல்ல. தொரராஜ் ஆல்ரவுண்ட் ஒரு ஆளு, இன்னும் ஒரு 5 பேருக்கு போட்டு விட்டு சரிதான். பக்கத்துல தான் நம்ம பொறுப்பாக தான் சார். கோர்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். தந்தை கனகராஜ் என்ற கலை கொண்டு மிக சிறந்த முறையில் உங்கள் முன்பாக 3வது இரவாக சத்திய சோதனை சம்பூர்ண அரிச்சந்த மயனகண்டம் மிக சிறந்தவர் நடைபெறுவதால் அமைதி காத்து எல்லோரும் படுத்து தூங்குமாறு கேட்டு போகிறோம். படுத்து தூங்கினா நாடகம் யார் பார்க்கறது? அது வேற இருக்கா? அமைதி காத்து என்ன ஒரு சத்தத்தை ஒரு அமைதியா இருக்கு. எந்த ஆயால கூப்பிடுறேன்? வெங்காயம் கூப்பிடல வருது பாருங்க. பெரிய ஆயா நேற்று எங்க வந்து படுத்துக்க வந்து அதே வருது பத்தியா? அதாண்ட முக்கியம் மறக்க முடியாது. ஆயா அங்க வந்து படுத்து கிடக்க பாரு. அதனால இந்த ஊரையும் மறக்க முடியாம இந்த நாட்டு மக்களை மறக்க முடியாத காரணத்தினால என்னமோ கண்டியா கண்டியான்னு சொன்ன தகிட தகிட கிகிட கிகிட சொல்றேன் கேளுங்க. அதனால ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேற
வேறது நீ என்னை சேரும் நாளிது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்குது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது உன் பேரை உச்சரிக்கும் உள்ள உத்தமம் தத்தளிக்கும் இங்கு நீ இல்லாத வாழ்வு ஏது வேள்வி காலம்தான் உன்னிடம் சொல்வதற்கு அத ஒன்றல்ல 100 இருக்கு அத நீயும் கேட்க நானும் சொல்ல ஏது வாசகம் ஆழம் விழுதுகள் போலே ஆழம் விழுதுகள் போலே பாத சுவையனை யாடும் பாத சுவடுகள் கோடி உள்ள திறவினை மெல்ல திறந்திட நெஞ்சிலிடம் தர வேண்டும் ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்குது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்குது இந்த நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் வேறது சேரும் நாளிது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்குது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது தம்பிகளா அமைதியா இருப்பீங்களா? இருக்கோம் ஏய், தம்பின்னு சொன்னா அண்ணன் கூப்பிடு. தம்பி சொன்னா யாரு என்ன சத்தம் வேற மாதிரி வருது? ஏய், தம்பி ஐயோ, ஏய், எனவே தம்பிகளான்னு அண்ணன் கூப்பிடுறியா? ஏமா தம்பிகளா என்ன கூச்ச போடுறாங்க? என்ன செங்குழி இந்த மாதிரி இருக்கணுமாடா? எனவே தம்பிகளான்னா எல்லாம் சேர்ந்து ஓன்னு கூப்பிடுங்க. ஓன்னு என்னன்னு ஓ ஓன்னு ஓ ஆ. இவன் தான் கூப்பிடுறான் போடுற ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் நீ. அதனால தம்பி கைத்தட திருட்டுப்பட உழக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா கை தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி அடிக்கப்படாது. நல்லா வேகமா கையாடுறா. கையை அடிக்கணுமா? எங்கடா ஆடுறா. அந்த கை தட்டுற கையை தூக்குடா. கையை தூக்கு. உண்மையிலே மறக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவருக்கு எனக்கு சண்டை சொன்னல. ஆமா. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் அடிக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல போற அடிக்கணும். ஆமாமா அடிக்கிறாங்க. ஓ தகிடத்தோ ஓட்ட தகிடத்தா என்ன இதுக்கு அடிக்கிறாரு? ஓ தகிடத்தா ஓட்டா தகிடதவா அதுக்கு அடிச்சாருல. இப்ப அதுக்கு அடிக்கிறாரு பாரு. அவனை இவனை ஏற்றி வச்சு அடிக்கடி போற தகிடத்தோ ஆன தெரியாத நாட்டியக்காரி அடிக்கடி போற தகிடத்தோ நான் போற தகிடத்தோ நீ போற தகிடத்தோ எது சொன்னாலும் அடிப்பார். எப்படியாப்பட்ட பழைய எல்லாம் மறக்க முடியுமாடா தம்பி? அன்னைக்கு முக்கியமான பந்தயம் அவரு ஜெயிச்சிட்டாரு. இப்ப யாரு பொண்டாட்டி யாருக்கிட்ட அனுப்புறது? விட்டுற வேண்டியதான். சாமி அவரா பாத்துக்கிட்டோம். உண்மை இதுதான். கல்யாணம் அவளை 18 வயசு மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க மாப்பிள்ளை. இப்ப நான் சொல்ற மாதிரி அடிங்க. இப்ப எல்லாம் அடிச்சீங்கல்ல. இப்ப அண்ணன் அடிச்சாரு. அது போல நீங்க கல்யாணம் போல எப்படி அடிப்பீங்க? அடிக்க பார்ப்போம். உனக்கு ஒரு வாயினா எல்லாம் எப்படிதான் வாயில வச்சிருக்க நீ? மறக்க முடியுமா? எப்பயும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப மாப்பிள்ளை வாய்ச்சா பாருங்க. அதுல ஒரு குறை இருக்கு. என்ன? இப்ப கல்யாணம் போல அடிச்சால தாலி கட்டும் போது அதான் மாப்பிள்ளை ஆடுறா பாப்பா. எப்படி? தாலி கட்டுமா அடிச்சுட்டா. ஆமா.
இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி அடிப்பாங்க கேட்டு பார்ப்போம். அது அடிக்க முடியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு செஞ்சு கட்டினா அடிப்பாங்க போல இருக்கு. இல்ல கல்யாணம் நடக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. சரி, தாலி கட்டுறதுக்கு மந்திரம் சொல்லி தாலி கட்ட சொல்றாரு, கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. நீ ஃபர்ஸ்ட் நைட்ட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடத்த சொல்லி அடிக்க சொல்றேன். அவன் இங்க வீட்டுக்கு போயிடுவான். அந்த மாதிரி இல்லாம அங்க வீட்டுக்கு போவான், அங்க பொக்கா இருக்கும். அதனால இப்ப ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதை முக்கியமா மறுக்க முடியும். ஏன் தெரியுமா? இந்த செங்குழியை முக்கியம் மறுக்கிற காரணம் என்ன? ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலர்ந்து காவேரி ஊற்றாகவே பாட்டோடு பாட்டாகவே தினம் காண்பதெல்லாம் ஏதோ கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊட்டாகவே பாட்டோடு பாட்டாகவே தினம் காண்பதுதான் ஏதோ. மார்கழியாடும் என் காத தீபம் எங்கே ஆனந்தம், மார்கழியாடும் தாராமல் தேரும் தேவ ஆனந்தம். தேடியதெல்லாம் என் காதல் வந்தோம் ஏற்கும் எல்லாரும் ஏற்கும் இல்லேரும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊட்டாகவே பாட்டோடு பாட்டாகவே தினம் காண்பதுதான் ஏதோ. நாடிய சொந்தம் நான் காண பந்தம் எங்கே ஆனந்தம், நாளைய சொந்தம் நான் காண பந்தம் எங்கே ஆனந்தம். தேடியதெல்லாம் என் காதல் பந்தம் ஏற்கும் எல்லாரும் ஏற்கும் எல்லாரும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி முட்டாகவே பாட்டோடு பாட்டாகவே தினம் காண்பதுதானே. எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க, 400 கல்யாணம் பண்ணா 400 400 அப்போ ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்றதுக்கு லட்சக்கணக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. 400 கல்யாணமா? ஐயோ 400 இல்ல, 400 பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு மாமனாரு ஒவ்வொரு மருமனுக்கு என்னைய கொடுப்பான். சொத்து பத்து மட்டும் இல்லாம பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு கொடுக்க மட்டும் இல்லாம வருத்தல போடுவாங்க, நகரட்டு வண்டி வாங்கி கொடுப்பான். ஆனா ஏன் மாமனார் இருக்கான் பாரியா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, இடம் வாங்கி கொடுத்தாயா 3 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தான். 3 சென்ட் பரவாயில்லையே, கம்மிதான். இருந்தாலும் எங்க இடம் வாங்கி கொடுத்துறான்? எந்த இடத்துல? சுடுகாட்டுல இடம் வாங்கி கொடுத்துட்டான். ஐயா ஒரு பிரச்சனை இருக்கா? சுடுகாட்டுல இடம் வாங்கி கொடுத்தான் பாரு. ஆமா, 3 கட்டியாச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சரி, அன்னைக்குதான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சாந்திக்கு மூத்துறோம். சாந்தி முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தம்ப்பா. சாந்தி மூர்த்தம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சா, நான் வந்து கக்குசில உட்கார்ந்து இருக்கிறேன். கக்குசிலியா? எதுக்கு? என் பேதிக்கு மருந்து சாப்பிட்டியா? பெட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, 1 மணி நேரத்துக்கு பொண்ணை காணோம். என்னடா பொண்ணு கபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பொண்ணை காணோம்னுட்டு. அப்பதான் என் பொண்ணு சொம்பட பால் எடுத்து வந்தா பாரு. அப்படியே வலுவெடுத்து வர பிறகு எடுத்து வந்து இந்தாங்க மச்சான் என் கையில கொடுத்துட்டு, மச்சான் என்ன ஆசீர்வாதம் பண்ணு சொல்லிட்டு கதவை சாத்துனா பாரு. இவ குடிஞ்ச நேரம் பார்த்து, அவ சத காத்துற நேரம் பார்த்து வந்தது பாரியா ஒரு சத்தம். என்னது? டர்ரு 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 பாரு. ஒரே குசுநாத்தம் மனசு வெறுத்து வேற சத்தம் எங்க இருந்து வருது. சரி, அப்புறம் இங்க இருந்து தண்ணி புழு வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் மனசு வெறுத்து போய் இவளை வச்சு வாழலாம் சொல்லிட்டு சரி ஊர்ல பஞ்சாயத்து பண்ணி அப்படி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்து, ஐயா இவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
நான் பேப்பரை கைத்து வாங்கிட்டு பொண்ணு பார்க்க போறேன் வெளியூருக்கு போன உடனே ஒரு வீட்டு கதவை தட்டின உடனே அந்த அம்மா வந்தது. ஏண்டா தம்பி கேட்டுச்சு, ஏமா நான் வெளியூர் வந்து வரேன், உங்க வீட்டுல பொண்ணு கிண்ணு இருக்கான்னு கேட்டேன். இருக்குடானுச்சு. நான் கேட்டேன் பாரு, ஏமா பொண்ணு இருக்குன்னு சொல்றேன், உன் பொண்ணு குஷி குஷி விடுமான்னு. அந்த அம்மா சொல்றா பாரு, என் பொண்ணு ஒரு மாசத்துக்கு ஒரு தான் குஷி விடும்னா, இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு 4வது வீட்டு போய் கதவை தட்டி அம்மான்னு என்னடா இருந்துச்சு, உன் வீட்டுல பொண்ணு இருக்கா இருக்கு, ஆனா நகை நட்டு போட வேண்டியது, ஆனா உன் பொண்ணு குஷி விடுமான்னு பாரு. அந்த அம்மா சொல்லுது பாரு, என் பொண்ணு ஒரு வருஷம் குஷி விடணும் பாரு. பரவாயில்ல, இது தாக்கம் சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டேன். பத்திரிக்கை அடிச்சாச்சு, பேர் போட்டாச்சு. அன்னைக்கு மனவர்கள் நானும் பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கேன்னா அந்த நேரம் வச்சு உங்க மாதிரி வாத்தியக்காரங்கள் வாசிக்கிறாங்க. இப்படி வாசிக்க பாருங்க. அதே மாதிரி அப்போதான் ஐயர் மந்திரம் இருப்பாரு, ஓஹோ காசியில கங்கையிலே அஞ்ச மலை கோத்திரம், ஓஹோ அஞ்ச கோத்திரம் தெரியாத கோத்திரம் மாங்கல்ல தந்துனா நேனா சூத்துல ஏத்துனா அவர் சூத்துல ஏத்துனா என்ன கர்மந்திரம் மந்த சொல்லிட்டு பாருங்க. அந்த நேரம் பார்த்து கெட்டி மேல 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 சொன்ன உடனே நான் மட்டும் சோகமா உட்கார்ந்துருக்கேன். ஏன் உட்கார்ந்துருக்கேன், அந்த கெட்டி மேல சொல்லி முடிச்ச பிறகு தாலி எடுத்து என் பொண்டாடி கிட்ட போனோம் பாரு, அவ்வளவுதான். நான் தாலி கட்ட போற நேரமும் அதுதான், அவ குசூர் டெட்டு அதுதான் போடுறேன். எங்க தொங்குறாரு, நான் எங்க இருக்கிறேன், இந்த அக்கினி குண்டர் அக்கினி குண்டமா அக்கனி குண்டம், ஆமா தள்ளி முட்டம் விட்டு போய் கிடக்குறேன். தாங்க முடியல சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐயரு என்ன ஐயரு எங்க ஓடினானு தெரியலையா. முடிஞ்சு போச்சு கல்யாணம். சரி, முடிஞ்சு போய் என் பொண்டாட்டி இன்னைக்கு மாசமா இருந்து பிரசவ எடுத்து போய் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்சு போய் என் பொண்டாட்டி புள்ளி பிறந்து போச்சு. புள்ள பிறந்த உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏறு ஓட்டா கூட நம்ம பிள்ளைங்களாவது இயேசுவ சம்பளம் வாங்கட்டும் அப்படி இந்த காலத்துல பசங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டி படிக்க வச்ச பாருங்க, 3 வட்டி கடன் வாங்குறான். அதெல்லாம் யாரு இப்ப அஞ்சுறாங்களா, 3 வட்டியா இருக்கட்டும் 5 வட்டி தான் இருக்கட்டும். புள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அந்த பணத்தை வாங்கப்பட்ட பாடு இருக்கு. அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் என்ன பண்றாங்க, புள்ள முத பள்ளிக்கு போறான்னு சொல்லிட்டு சாப்பாடு சாதாரண சாப்பிட கிடையாது, சக்கரை பொங்கல் கிண்டி நல்ல முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு புள்ள மத்தாய் சாப்பாடு போறோம் டப்பா கிண்டி கொடுத்துட்டா. என் மகன் டப்பா எடுத்து நேரா பள்ளிக்கூடத்துக்கு போனான் பாரு. 12 மணிக்கு சாப்பாடு புள்ளி அடிச்சுது. என்ன மாதிரி என் மகன் யாருக்கும் ஓசில கொடுக்க மாட்டான். அந்த சாப்பாடு டப்பா காலியா இருந்து பாரு, அந்த டப்பாவை எடுத்தான் பின்னாடி வச்சான், பர்ன்னு பிடிச்சான்டா, புடிச்சு டப்பா புல் பண்ணிட்டான்டா. அந்த சாப்பாடு எந்த அளவு இருந்ததோ அதே மாதிரி அதிரசமா தட்ட மாதிரி தட்டு வச்சுட்டான்டா. டப்பா பூரா தட தடன்னு இருக்கு. கம்யூனிட்டி பேசுமா இருக்க கூடாது. இந்த டப்பா தூக்கி விட்டு வராங்க. அப்ப கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச கஷ்டம் வீணா போய் சொல்லிட்டு அந்த டப்பா பையில கொண்டு வீட்டுக்கு வந்தான் பாரு. மூட்டை தூக்குறவங்க கூட தலை சொட்டா விடுவாது. அம்மா கஷ்டப்பட்டு நாடகம் ஆடி சம்பாரிச்சு பிள்ளைய படிக்க வச்சிருக்கு, அப்புறம் என்ன வீட்டுக்கு எடுத்து வந்தான் பாரு. முந்திரி வாடி பீ வாடி கமக்கம்னு மணக்குது. அப்பா எனக்கு ஒரே குழப்பம் முடிச்சு, நான் ஒரு ரூபாய் படிச்சிருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து என் மாமியை வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஆமா, இந்த சக்கரை டப்பா மேல இருந்த அடுப்பு மேல அந்த நெருப்பு பட லேசா வாடை வந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன வாடை? அந்த பீ வாடை தான். என் மாமியை சொல்றா பாரு, என்னடா ஒரு கொடுமை, எந்த ஒரு பொங்கல் கிண்ணாலும் இட்லி சுட்டாலும் நமக்கு 5-6 குடுக்காம சாப்பிட மாட்டாங்களே, ஏதோ கிண்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சரிக்கு ராத்திரி 1 மணிக்கு பூனை நவுந்து போறவன் நவுந்து கிட்ட போய் அந்த டப்பா திறந்து விரல விட்டு வாயில வச்சு பார்க்கலாம். என்ன ஆச்சு? அப்புறம் எடுத்து பொங்கல்ல பீன்னு நான் கஷ்டப்படுறேன், நீங்க டீ தின்னுட்டீங்களே. சரி, பள்ளிக்கூடம் போறப்ப நெய்ய ஊத்தி கிண்டி கொடுத்தது. சரி, அப்ப அடிச்சது வாசம், நெய் வாசம்.
வீட்டுக்கு திரும்பி வந்து அடிக்குது வாசம் என்ன வாசம் வாசம் சரி அதை வேற மன்னிட்டு கேட்கறியா அன்பு நாடகர்களே மிக சிறந்த முறையில் உங்க முன்பாக மூன்றாவது பாக ஏன்னு கேட்டீங்கன்னா இருந்த நாடகம் பார்த்தது பெரிதில்லை இன்னைக்கு மூன்றாவது நாடகம் இன்னைக்கு நாங்க விட கிளம்புற ஒரு 5:30 மணி அளவில் அரிசி போட போறோம்